இன்னைக்கு வீடியோல கோடக் மஹிந்திரா பேங்க்ல ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஜீரோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கவுண்ட் வேணும், அதுவும் கோடக் மஹிந்திரா பேங்க்லயே ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஜீரோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீயாவே இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட் மூலமா நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜீரோ ப்ரோக்கரேஜ் ட்ரேடிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிற மெத்தடில் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாகவே இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயும் ஆடட் ஆகாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு 99 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஆனுவல் சார்ஜஸாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் வந்து இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட் லைஃப் டைம் ஜீரோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு வேளை யூஸ் பண்ணலை அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே வந்து இருக்காது. டோட்டலாக இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஜீரோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றின டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ வந்து லிமிட்டட் டைம் ஆஃபராக உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயிலை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்துட்டு கோடக் மஹிந்திரா பேங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இதை வந்து வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். அதை வந்து என்ட்ரு பண்ணி அடுத்த ஸ்டெப் வரும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலமாக இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் ஃபுல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், ஸோ இதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா இமெயில் ஐடியை மேனுவலாகவும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த இமெயில் ஐடியை லிங்க் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட பேன் கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே டேட் ஆஃப் பர்த்தையும் கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணணும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணியும் வெரிஃபை பண்ணலாம். இல்லை மேனுவலாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணி அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்ட்ரு பண்ணி கூட நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்துட்டு கோடக் மஹிந்திரா பேங்க் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து யூபிஐ மூலமாகவே லிங்க் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. உங்ககிட்ட எந்த பேங்க் இருக்குதோ அந்த பேங்கை நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து யூபிஐயை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அப்புறம் வந்துட்டு அதர் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து நான் யூபிஐ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக நான் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த பேங்க் இருக்குதோ அந்த பேங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த பேங்கை லிங்க் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் இருந்து மட்டும்தான் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வந்து ஆட் பண்ண முடியும். வேறு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1 ரூபி நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ரூபி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆயிருச்சு. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிங்க் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆகிருக்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் நீங்கள் வந்து பணத்தை வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் சிங்கிளா இல்லை மேரிடா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க, இதில் நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ப்ரொஃபஷனலாக, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இன்கம் ரேஞ்சை வந்து கேட்டிருக்காங்க, உங்களோட இன்கம் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குதா, இல்லை வந்து நீங்கள் பிகினரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ
ஸோ நான் வந்து பிகினர் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால் நான் பிகினரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கை பற்றி அதிகமாக எதுவும் தெரியாது பிகினர் அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்டு, பிஎஸ்சி, என்எஸ்சி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது டிக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது டிக்காக இருந்ததுன்னா டேரெக்டாக கண்டினியூ மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு நாமினி வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நாமினி ஏதாவது வேணும் அப்படின்னா எஸ் ஆட் நாமினி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நாமினியோட டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாமினி தேவையில்லை அப்படின்னா நோ ஐ டோன்ட் வாண்ட் டு நாமினி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கண்டினியூ டு டேக் செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ நான் வந்து டேக் செல்ஃபி வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் அலோ கேட்கும், அது எல்லாத்துக்குமே வந்து அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும். செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இதை சுற்றி இருக்க இந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சு ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு வெரிஃபை அண்ட் ட்ரா யுவர் சைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கான சிக்னேச்சரை வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சைன் ஏதாவது போட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிக்சரை டேரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து இப்போ வந்து லைவாக சைன் வந்து பண்ணுறேன் அப்படின்னா ட்ராவ் யுவர் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராவ் யுவர் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட நியூ சைனை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட சைனை வந்து போட்டு டன் கொடுத்து இதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய சைனை போட்டு நான் வந்து இப்போ டன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபோட்டோஸ் அப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் மற்ற டீட்டெயில் எல்லாம் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. வந்து செக் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சூஸ் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே வந்து கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பிடிச்சிருக்காங்க பெர் இயருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட் லைஃப் டைம் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ₹1 கூட இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு வந்து இ-சைன் வந்து பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு இ-சைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி இந்த இ-சைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு பெர்ஃபார்ம் இ-சைன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக நம்மளுக்கான இ-சைன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு பாருங்க. செகண்ட் இ-சைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு இ-சைன் அப்படிங்கிற இதே ஆப்ஷனை மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்ட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு பெர்ஃபார்ம் இ-சைன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கங்க்ராச்சுலேஷன் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி விழுந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து we are receive your document, your account verification is under process and will be verified soon, you will notify once your account is open. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலையும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு மெசேஜ் மூலமாக டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 days டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு எல்லா டேட்டாஸும் கரெக்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் இது வந்து ரிஜெக்டட் ஆகாது. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 days வந்து டைம் எடுக்கலாம். அதுக்குள்ளே உங்களோட டீட்டெயில் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகலாம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காகவும் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிமேட் அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்.
ஸோ உங்களுக்கும் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் நீங்கள் வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.